சாமி 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 ஐயோ சாமி சாமி சீக்கிரம் வாங்க வாங்க. அவ ரெண்டு பேரும் நம்மாத்த முன்னாடி தான் கத்திட்டு இருக்கா. ஏண்டி இந்த பதற? அவங்க என்னைய கேட்டாங்கன்னா நான் வெளியில போயிருக்கோம் சொல்லு. சாமி சாமி உன்னை கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டல்ல, ஓ முனியத்துல நீ சாமின்னு கூப்பிடுறாங்க. போய் என்னன்னு கேட்டு வந்துறேன். ஐயோ வேணாண்ணா, இங்கே இருங்கோ, சொன்ன கேளுங்க, போகாதீங்க, இங்கே இருங்கோ. போகலைன்னா அவங்க போனா சத்தாண்டி கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள நான் வரட்டுமா? இல்லப்பா நானே வாரேன். இந்த வாரேன். என்ன சாமிக்கு வச்ச சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏ உன் பொண்டாட்டி வாங்க வேண்டாம் சொன்னாளா? சுப்பிரமணி நீ வா, இல்ல உன் பொண்டாட்டி வர சொல்லு. இல்ல இல்ல நானே வாரேன். அண்ணே இன்னைக்கு நீ மாட்டின. இந்த காம்பவுண்ட்ல யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கு மட்டும் கொடுக்கறேன். சக்கரை பொங்கல் எடுத்துக்கோங்க. சக்கரை பொங்கலா? எனக்கு சுகர் வேணாம். தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம்னு சொல்றல, காதுல விழுகலையா? அப்பா குடுக்குற சக்கரை பொங்கலை வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு சக்கரை பொங்கலை வாங்கிக்கோங்க. ஐயோ குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நீ போய் என் காலில் விழுந்துக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன் குடுப்பா. இப்பதான் 7:30 ஸ்டார்ட் ஆகுது. அப்பா உதச்சு தரங்க. ஓகே ஸ்டாப். சுப்பிரமணி அப்பா எங்கப்பா போற? நம்ம வீடு இங்க இருக்கு. தெரியும், நீ போய் நம்ம ஆயுதத்தை எடுத்துட்டு வா ஒரு சேஃப்டிக்கு. டேய் சுப்பிரமணி, டேய் வாடா வாடா வெளிய. சுப்பிரமணி வா வா வாடா. ஏப்பா என் குழந்தைனா எனக்கு உயிர். காலையில என் குழந்தை காலில் விழுந்தப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? அப்பா கேக்குறல்ல சொல்லு. காலையில என் குழந்தை காலில் விழுந்தப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? எங்க அப்பா கேக்குறல்ல சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொல்லிருக்கனே? வா. உங்க குழந்தை என் காலில் விழுகிற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு நீ சொல்லிருக்கணுமா? எப்படி? சூப்பர்ப்பா. யாரா எங்க அண்ணன் அடிச்சது? யார் அடிச்சது? எங்க அண்ணன் அடிச்சது யாரு? ஹலோ, நான் தான். நீதானா? எப்படி அடிச்ச? இப்படித்தான். இப்படித்தானா? நான் கூட எப்படியோன்னு நினைச்சேன். குட் நைட். போச்சு, எல்லாமே போச்சு, நாசமா போச்சு, நிர்மூலமா போச்சு. இந்த ஏரியாவுல 5 கிலோமீட்டர் சுத்தளவுல எந்த வீடுமே காலி இல்ல. ஆனா என் காம்பவுண்ட்ல உங்களை தவிர மித்த எல்லா வீடுமே காலியாத்தான் கிடக்கு. சூரிய வெளிச்சம் நிலா வெளிச்சத்தை தவிர மித்த எவனடா வரவிட்டிய? என் காம்பவுண்டுக்குள்ள பெரிய பெரிய கல்லு சும்மா கிடக்கேன்னு என் சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நான் கள்ளக்கடத்தல் பண்றோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 4 நாள் சேசல்ல வச்சு குமுறு குமுறுன்னு குமுறி இன்னைக்குதான் நீ வெளியில விட்டுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு அநியாயமா தெரியல லட்சுமணா. இங்க நம்ம யாருக்குமே தெரியாம எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்து மொட்டை மாடியில குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்து தூக்கிட்டு போயிருக்கேன். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? குழந்தைய பெத்து எடுத்துட்டு போனவே சும்மா போலடா. அந்த குழந்தைக்கு நான் தான் பேரு வைக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சு அனுப்பி வச்சிருக்கேன். போயிட்டு வாங்க. இவன் கூட இவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கேன் பாரு. மறக்காம மொய் வச்சுட்டு வாங்க. அவனுக்கு வைக்கிறனோ வைக்கலையோ, உனக்கு முதல்ல வைக்கிறேன். சத்தேங்க வாங்களே, நம்ம மாட்டு தொழுவத்தை வந்து பாருங்க. ஏன் ஏசுதாசர் பிறந்திருக்காரா? ஐயோ சீக்கிரம் வாங்கோண்ணா. என்னத்த பார்த்து இப்படி கூப்பிட்டு இருக்கா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு சாக்ஷாத் விநாயக பெருமானே நம்ம மாத்துக்கு வந்திருக்காருண்ணா. ஏன்னா நம்ம மாத்துக்கு முதல் முறையா விநாயக பெருமான் வந்திருக்கா. நாம தம்பதியா போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். அவர் தும்பிக்கையால ஆசீர்வாதம் பண்ணா நாம 2 பேரும் க்ஷேமமா இருப்போம்னா. ஏண்டி யானையும் கருப்பு நானும் கருப்பு பக்கத்துல போய் நின்றா கரும்புன்னு நினைச்சு உடச்சு பிடிச்சதா புளிஞ்சு குடிச்சுனா உனக்கு புசுனே எல்லாம் போயிரு. பரவாயில்லையா? யானை இவளைனா ஒரே மிதியா தூக்கி போட்டு மிதிக்காதா? டேய் இங்கிட்டு வாடா. இங்கதான் சுகமா இருக்கு. அடுத்த முண்டாட்டினா உங்களுக்கு சோமா தாண்டா இருக்கு. அவன் முண்டாட்டியை பார்க்க மாட்டீங்களாடா? அங்கிட்டு போடா.
விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆம்படியார் கை மேல படக்கூடாதுண்ணா. அப்ப அடுத்தவங்க பண்ணலாமா? யோ, ஹவுஸ் ஓனருங்கிறதுக்காக காம்பவுண்ட்ல யானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க? புள்ளியார் சதுர்த்தினா களிமண்ல செஞ்ச புள்ளியார் எடுத்துட்டு வந்து சாமி கும்பிடு. அது என்னது யானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க? அதுவும் அது போடுற லத்தியால காம்பவுண்டே நாறுது. நார்தா நல்லா நாரட்டும்டா. தண்ணிய போட்டா குழந்தை ஆசைப்படுதுன்னா களிமண்ல செஞ்ச பிள்ளையார வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டு யானையை கொண்டாந்து கட்டி போட்டா அதோட சேர்த்து யானை பாவனையும் கட்டி போட்டுருக்க. இங்கே உலகத்துல நைட்டு பகல் 2 தாண்டா இருக்கு. அதுக்குள்ள என்னென்னமா பண்றிய? உலகம் தாங்குமாடா? போடி, அவனவே பாத்துக்கிட்டு இருக்க போ. அப்பா, ராத்திரி நம்ம தானே கொண்டு வந்து கட்டி வச்சோம். அப்படியா? ஆமா. ஒரு காரியத்துல நான் இறங்க மாட்டேன். அப்படி இறங்கிட்டேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். என் தம்பிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். வா. இப்போ இந்த கோயில்ல நடக்க போற சுவாரஸ்யமான கல்யாணத்தை நம்ம பத்திரிக்கையில எழுதி எழுத்தாளன்ற முறையில பெரிய பேர் வாங்கணும். இவனா? இல்ல, கல்யாண சுந்தரத்தை பேட்டி எடுக்கணும், ஆனா பார்த்ததில்ல. ரெடியா இருக்கியா? நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடி. எங்க தேர்றது? இவங்களா இருப்பாங்களோ? ஏங்க, இங்க கல்யாண சுந்தரம்ங்கிறது யார் ராணி? சந்தேகம் இல்லைண்ணா, நம்மளை வேவு பார்க்கறதுக்கு அவன் தான் இவன் அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓஹோ. ஏங்க, அவர் எதுக்குங்க என்ன வேவு பார்க்க அனுப்பணும்? அவர் நல்லவர்னு சொல்றாங்களே, அவரை பார்க்க தான் வந்தேன். வருவான்டா. ஏன்னா நாங்கெல்லாம் டேய் வந்தா திரும்பி போக மாட்டான்டா. இந்த பாரு, அப்படியே வந்தாலும் அவன் கழுத்தை கொரகொரன்னு அறுத்து உன் கையில தரேன்டா. உன் கழுத்துல தொங்குத கேமரா, அதுல ஒரு போட்டோ எடுத்து ஸ்டுடியோ பூரா தொங்க விடு. நான் சிங்க மாதிரி இருக்கும்போது எப்படி அந்த கல்யாண சுந்தரம் வருவான்? நமஸ்காரம். அடியேன் கல்யாண சுந்தரம். வசதி இல்லாதவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது என்னுடைய வழக்கம். அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். இது நல்ல விஷயமா இருக்கே. இன்னைக்கு இந்த கோயில்ல ஒரு கல்யாணம் நடக்க போறது. இஃப் எனி அப்ஜெக்ஷன் யூ டெல் மீ. இவரை இன்னைக்கு ஃபாலோ பண்றோம், பத்திரிக்கையில் எழுதுறோம். அறுக்க மாட்டாதவ இடுப்புல 68 கற்கருவா வச்சிருக்கா. என்னது? நேக்கு தெரியல. அருவால தெரியாத ஒரு அப்பாவியா இருக்காரு. தெரியாது உனக்கு? உனக்கு தெரியாது? 400 மூர்த்தமா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மூர்த்தத்திலே நீ கூட்டி வந்திருக்க பொண்ணு என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா உன் மரணம் ரொம்ப அகோரமா இருக்கும். அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. போய் என்னையா சொல்ற? அம்பிக்கு வாஸ்து சரியில்லை. வாஸ்தா? யோ, கல்யாணத்துக்கு ஜாதகம் தாயா பார்க்கணும், கட்டடத்துக்கு தாயா வாஸ்து பார்க்கணும். அது கட்டடம் தானே? கட்டடமா? அது கருங்கல்லு தானே? கருங்கல்லா? கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்குது, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குது, காது இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்குது. வாயாது காலவாய், செங்கல் காலவாய். அந்த பொண்ணு சூயஸ் கால்வாய். 6-7 பேத்துக்கிட்ட கையும் காலு வாங்கி வச்ச மாதிரி ஒரு உருவத்தை வச்சுட்டு எப்படியா கல்யாணம் நடக்கும்? இவாளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கணும். ஏங்க, அவருக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கணும் நீங்களே. ஆமா. அதிர்ஷ்டம் அதுவும் அடிக்குமா இல்ல ஆள் வச்சு அடிக்குமா? நீங்க பத்திரிகையில இருந்து வரலா? ஆமாங்க. அதான் குருவி கூட்ட குச்சியில கலைக்கிற மாதிரி கலைக்கிறேன். நம்பி மளிகை கடை வச்சிருந்த காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். மளிகை கடைக்காரர்லாம் சந்தோஷப்பட்டா. எந்த மளிகை கடைக்காரனும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஆசிரியரா இருந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா ஆசிரியரும் சந்தோஷப்பட்டா. ஆனா எந்த ஆசிரியருமே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ராஜகோபாலாச்சாரியார் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா வக்கீலுமே நம்மால ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆனார்னு நினைச்சா எந்த வக்கீலும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறா. இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, கலெக்ட் பண்ணி பத்திரிக்கையில போடுவோம். உண்மையிலேயே நீ சக்தி உள்ள கடவுள். அதனால தான் நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அதுக்காக தான் இதுக்கு குங்குமத்தை வைக்கிறேன். இதுவாது எப்போதும் என் கழுத்துல நிலைச்சி இருக்கணும். அப்பனே முருகா. மாலதி, என்னம்மா தாலி தொங்க வேண்டிய கழுத்துல செல்லு தொங்குறது? அதை விட்டுதாயா இதை வாங்கினேன். என்னமோ நான் மட்டும் தொங்க விட்டுட்டு இருக்க மாதிரி. எங்க அக்கா, எங்க தங்கச்சி, எங்க பெரியம்மா எல்லாரும் இந்த செல்லதாயா தொங்க விட்டுட்டு இருக்காங்க. கள்ளி மூத்தி போயிடுத்து லோகம் பார்வையிடாண்டே போறது. ஓகே, இதையும் பத்திரிகையில் எழுதுங்க, மத்தவாடு நல்லா படிக்கட்டும். நெல்லு, இந்த அருவாளுக்கு பதில சொல்லிட்டு போ. அறிவாளிக்கு பதில் சொல்ல, அருவாளுக்கெல்லாமா பதில் சொல்லுவா? அறிவு கெட்டவன. இந்த பாரு, நமக்குள்ள என்ன விரோதம் இருந்தாலும் அதை அப்படியே மறந்துரு. இந்த கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கல, அதை ஒரே ஒரு தடவை என் தம்பி கண்ணுல காமிச்சிரு. பொண்ணை பாக்கணுமா? நீயும் பொண்ணை பாக்கணுமா? அதுக்கு முன்னால மாப்பிள்ளை ஒரு தடவை பாருங்கடா. அங்க பாருங்க. இவனா?
நீங்க வந்தா பொண்ணை கூப்பிடலாமேன்னு இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்தேன். நீங்க கூப்பிட சொன்னா நான் கூப்பிடுறேன். இப்ப நான் கூப்பிட சொன்னா நீ கூப்பிடுறியா? டெஃபினெட்லி. கூப்பிடுறடே. எம்மா கைகேயி வந்துட்டேன். ஆஹா நன்னா இருக்காளா? சூப்பர். குள்ள மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா. முகூர்த்தத்துக்கு நாளி ஆகிறது. வாங்க. ஜோடி பொருத்தம் டபுள். ஓகே, நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. நான் இங்க ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன்டா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் நன்னா சாப்பிடுங்க. மொய்யெல்லாம் வச்சுட்டேடா. பொங்கல் வடை இட்லி கொண்டாந்து வச்சுட்டு சாம்பார் ஊத்தல, சட்னி ஊத்தல. ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவங்கடா. ஒரு மயிறு ஊந்தா செத்து போவோம். கவரிமான் பரம்பரை நாங்க. இலவசமா சாப்பிட வந்திருக்கோம். 400 ரூபாய் மொய் எழுதி விட்டு வந்து உட்கார்ந்துட்டு கிடக்குறோம். என்ன போய் தானே? எனக்கு தெரியாதா? சரி, கூட்டமா இருக்க இடத்துல நம்மள நாமே ஃபில்டர் பண்ணிக்கணும். இட்லி அங்க இருக்கு. சாம்பார் சட்னி இல்லாம இது எப்படி சாப்பிடுறதா? டேய் பச்சை பிள்ளை ஏங்கி போய் கிடக்குறா, கொண்டாந்து ஊத்துக்கடா. ஊத்துவா ஊத்துவா. நோக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. சட்னி வரல. சாம்பார் ஊத்துனா சாப்பிட மாட்டேலா? சாப்பிடுவோமே. மந்தியில எப்ப உட்காந்து? முதல்லயே ஃபர்ஸ்ட்லயே உட்காந்துட்டேலா? நோக்கு மானங்கட்ட சோறுன்னு ஆயிடுத்து. அது எங்க உட்காந்து தின்னா என்னன்னு எங்க வேணாலும் உட்காந்துக்கு வேட. இனி இடித்த செவத்துக்கு மண்ணப்பன மாதிரி கப்பு 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 கப்புன்னு இருப்பேட. ஏடா பாலைவனத்துல ஒட்டகண்டா ஒரு வாரத்துக்கு தேவையான சேர்த்து வச்சுக்கிறது. நம்ம மனுஷால் கொஞ்சம் குறைச்செல்லாம் சாப்பிடப்படாதா? எவ்வளவு மொய் வச்சால்? 400. தம்பி பிரஸ் ரிப்போர்ட்டர். சொல்லுங்க. இவ எவ்வளவு மொய் எழுதி இருக்கா? மொய் நோட்டு தானே, கொஞ்சம் கொடுங்களேன். வந்தவங்க வச்ச மொய்க்கு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. சுந்தரம்ங்கிற பேர்ல பாருங்க. சுந்தரம்ங்கிற பேர்ல பாருங்க. நீர் என்ன டிஆர் சுந்தரமா? மாடர்ன் தியேட்டர்ஸ் உங்களுதா? டிவிஎஸ் சுந்தரமா? பஸ் கம்பெனி வச்சிருக்கிறேடா. வெறும் சுந்தரம் தானே. வெறும் சுந்தரத்துக்கு என்ன எழுதியிருக்கா? வெறும் சுந்தரம் வெறும் 20 ரூபா தாங்க. அம்பே அந்த இட்லி மூடி எடுத்துட்டு வரும். இரும் இந்தாங்க. ஏண்டா அபிஷ்டோ, 20 ரூபாய்க்கு எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிட்டா இவ்வளவு டிஃபன் தருவாளா? 20 ரூபாய் மொய்க்கு இதெல்லாம் ஜாஸ்தியா படுறது. ஆமா. இட்லியினுடைய மெஷர்மெண்ட் கரெக்ட். வடை இவ்வளவா? 20 ரூபா தானே வச்சா? நேக்கும் ஜாஸ்தியா படுறது. 20 ரூபீஸ் தானே? ஆமாமா 20 ரூபீஸ் தான். என்ன இவ்வளவு பொங்கல் வச்சிருக்கா? அதுவும் முந்திரியோட. பிரஸ் ரொம்ப பிரஸ் பண்ணாத, எடுத்துறேன். இது என்னன்னு தெரியறதா? முந்திரி. இதெல்லாம் நீ சாப்பிட்டேன்னா கொழுப்பு எக்கச்சக்கமா. ஆமா. ஆஃப்டர் 20 ரூபீஸ் கொடுக்க முந்திரி கேட்கறதா? தப்புதான். இவளோட தம்பியை கவனிப்போ. திருநள்ளாறுல இருந்து நேரம் வந்துட்டான். உன்னை பிடிச்சா தானே சனியா தெரியறது. ஹீஸ் யுவர் பிரதர். ஆமா. தேங்க் யூ. நீர் எவ்வளவு மொய் வச்சால்? யோ அண்ணன் தம்பியை பிரிக்க பாக்குறியா? எங்க குடும்பத்துல மொத்தமா தான் வைப்போம். என்ன ஆப்பா? கீப்பு வையுங்க. இது என்னது இது? ஜிலேபி. எத்தனை? அவனுக்கு என்ன தெரியாது? அவனுக்கு என்ன தெரியாது? 4 எவ்வளவு மொய் வச்சால்? 20. இப்படி கொண்டா. தேவையில்லை. இவா கிட்ட இப்படிதான் மொய் வசூல் பண்ணணும். முடியாது. இதையும் கணக்குல சேர்த்துக்கோ. வீண் முயற்சி. இன்னும் 10 ரூபாய் குறையிறது. பஸ்ஸுக்கு காசு வேணும். ஏற்கனவே 3 ரூபாய் கம்மியா இருக்கு. ஒரு ஆளாவது டிக்கெட் எடுக்க மாட்டாமாயா? பேசுறாங்க. ஒரு ஆளாவது டிக்கெட் எடுக்கணும்னு நினைச்சேல. நல்லா இருக்கு. நன்றி. ஒரு பன்றி நன்றி சொல்றது. இதை நம்ம பத்திரிக்கையில கண்டிப்பா எழுதணும். ஏன்னா கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்காம சாப்பிட்றவங்கள பத்தி எழுதினா கொஞ்சம் பேருக்காவது உரைக்கும். பாவகாரு, எவ்வளவோ மாப்பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க தான் எனக்கு ஏத்த மாப்பிள்ளை. ஏன்னா நீங்க தான் 1000-ல் ஒருவன். 1000-ல் ஒருவனுக்கு ஜோடி அமைஞ்செடுத்தோ. எது இவன் 1000-ல் ஒருவனா? அரை இஞ்சியில ஒருத்தன். ஆனா இவனுக்கு பேரு 1000-ல் ஒருவன். இவன் எப்படியா வாரிசு பத்து கொடுப்பா? இவன் ஒரு ஆளா? ஐயா ஒரு ஆளா? வாரிசு பத்துக்கு ஆளா முக்கியம். வாரிசு பத்துக்கு ஆளா முக்கியம். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுங்கிறது புரியுதுடா. வாயால சொல்ல முடியாதுடா. மாப்பிள போங்க, நீங்க போய் உட்காருங்க மாப்பிள. ஏடா கேட்டா? அவ்வளவு பெரிய யானை அடக்கிறதுக்கே ஒரு சின்ன அங்குசம் தான் தேவைப்படுறது. அவ்வளவு பெரிய ஆலமரமே ஒரு சின்ன விதையில தானே முளைக்கிறது. அந்த விதை தான் இவா. இப்ப விருச்சமா எடுத்தோ, கைகை வாழ்க்கையில வெளிச்சமா எடுத்தோ. 1000 சொன்னாலும் இந்த ஏழை சென்டிமெண்ட்டை என்னால ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? அப்புவா அவளே ஒத்துக்கிட்டா. இனி அவங்களுக்கு ஹனிமூன் தான். உன் வெயிட்டோட உன் தாலிக்கு வெயிட் அதிகம். அதெல்லாம் சரி, தேன் நிலவுக்கு எங்க போறோம்? அந்த நிலாவுக்கே போறோம். அப்ப தேனு
போற வேலை மளிகை கடையில வாங்கிட்டு போ. அப்படியா? ஏன் இப்படி விவரம் இல்லாம இருக்கிய? நேரா ஆற்காடு ரோடு வாங்க. வந்துட்டீங்களா? இப்ப வடவள்ளி கோயிலை தாண்டா நம்ம வீடு. ஏண்ணே அவ்வளவு பெரிய கோயில போய் எப்படின்னு தாண்டுவாங்க? ஏண்டா ஏன் உங்களுக்கு தான் என்ன பண்ணுது? இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்குள்ள போனாலும் எந்திரிச்சு வந்து கேள்வி வைப்பீங்களாடா? போடா போ. போறேனே. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ இந்த காம்பவுண்டுக்கு வந்திருக்கா? வண்டியில் உள்ள சாமான் எங்கமா இறக்கி வைக்கிறது? முதல்ல கீழே இறக்கி வையே, அதுக்கப்புறம் எங்க சொல்றாலும் அங்க வச்சுக்குவோம். டேய் டிரைவர், உன் வேலையை பாருடா. ஐயோ இவ்வளவு நேரம் நிக்கிறீங்களம்மா? உட்காருங்கம்மா. ஏமா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரவா இல்ல இளநீ மரத்துல இருந்து வெட்டவா? நீங்க மகராசிமா. நான் கேட்டதை விட எனக்கு அதிகமா பணம் கொடுத்தவங்க. ஏய் சுப்பிரமணி, என்ன இங்க வாயா. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்னன்னு போய் கேட்டு வந்துருவேன். யோ, யார கேட்டு இந்த பொண்ணுக்கு வீடு வாடகை கொடுத்த? ஏய் சுப்பிரமணி, அவர்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? இங்க வா. அவன் என்ன, நானே வரேன். அவ்வளவு திமிரா உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை அடிச்சு கொண்டு இருப்பேன். நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால விட்டுட்ட. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த காம்பவுண்ட்ல இருக்க கூடாது. இந்தா படிச்சு பாரு. என்ன இந்த காம்பவுண்ட் இவ வேலைக்கு வாங்கியிருக்கா? படிச்சு பாத்திரியல? இனிமே நான் தான் உன் வீட்டுக்காரி. ஆமா, அவதான் உன் வீட்டுக்காரி. உன் வீட்டுக்காரி நல்லா மூக்கும் முழியுமா லட்சணமா இருக்கிறா. ஏன் சார்பாவும் எங்க அண்ணன் சார்பாவும் இந்த மொய் பணத்தை உன் கையில வைக்கிறேன். இந்தா. என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணு என்னடான்னா அவதான் வீட்டுக்காரின் முத்துக்குமார்ட்ட சொல்லிட்டு போறா. முத்துக்குமாரனும் அவளுக்கு தாலி கட்டின மாதிரியும் ஓவியா அவ குழந்தைன்ற மாதிரியும் சொல்லிட்டு போறா. அவ குழந்தைதான் அங்க இருக்கு. என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்ல முடியுமா? இங்க பாருப்பா, இந்த வீட்டை அந்த அம்மாவுக்கு வித்துட்டியா? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச எனக்கு சொந்தமான வீட்டை ஏன் சுயநலவோட அந்த அம்மாவுக்கு நான் வித்திருக்கேன். இதுல உனக்கு என்ன அதிர்ச்சி? அதிர்ச்சி தான். ஒரு ஹவுஸ் ஓனர் குடியிருக்கிறவனுக்கு தெரியாம வீட்டை வைக்கிறது அயோக்கியத்தனம். நாகரிகமா பேசி பழகுங்கப்பா. ஒரு ஹவுஸ் ஓனருக்கு அவ்வளவு திமிர் இருக்கும் போது குடியிருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அதானே. அத அவன்கிட்ட சொல்லு. அதானே. நக்கலா? மாசானா வீட்டு முன்னாடி வந்து கை ஏந்தி காசு கேக்குற உனக்கே அவ்வளவு திமிர் இருந்தா வாடகை பண்ண அப்படி தூக்கி போடுற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அப்படி கேள்றா. நான் வரேன்டா. இதெல்லாம் என் நேரம்டா. தமிழ்நாட்டுல ஹவுஸ் ஓனர் 1.5 கோடி பேரு, குடியிருக்கிறவங்க 4.5 கோடி பேரு. நாங்க 4.5 கோடி பேரு ஒன்னா சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சா முதல்ல கடலு, சீற்றம், அப்புறம் சுனாமி. என் காம்பவுண்டுக்குள்ள சுனாமி எப்படி வருது நான் பாக்குறேன். எவளாவது வீட்டுக்காரின்னு சொல்லிட்டு என்னையும் என் ஃப்ரெண்டையும் இந்த காம்பவுண்டை விட்டு காலி பண்ணலான்னு நினைச்சீங்க, நாங்க அவங்கள காலி பண்ணிடுவோம். நான் இல்லைங்க. ஏய், நீ தாண்டா சொன்ன. இத பாரு, அந்த அம்மா போட்டு பிச்சையாரதா இன்னும் நீங்க இந்த காம்பவுண்ட்ல குடி இருக்கீங்க. ஏய் தல்றா, இங்க வாயா நீ. அந்த அம்மா கேஸ வாபஸ் வாங்குனதால தான் நீ வெளியில இருக்க. இல்லனா 6 மாசம் உள்ள இருந்திருப்ப. இத பாரு, ஒரே ஒரு நாள் தான் உன் குழந்தை விட்டு பிரிஞ்சிருந்த. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த, நிரந்தரமா பிரிய வேண்டி வரும். ஜாக்கிரதை. இந்தா இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு, பேசு. டேய், அந்த பொண்ணு உனக்கு ஜாமீன் கொடுத்ததுன்னு ரொம்ப ஏத்தத்தில் இருக்காத. நீ இருக்கிற காம்பவுண்ட் அட்ரஸ் தான் அங்கே கொடுத்துருக்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீ 6 மாதம் கையெழுத்து போடணும். வேற ஏதாவது வீட்டுக்கு மாறணும்னு நீ நினச்ச 6 மாதம் வெளியே இருக்க மாட்டேன், உள்ளே இருப்ப. ஜெயிலடா. இங்கே இருக்கேன் சார். மறுபடியும் உன்னால ஒரு சின்ன பிரச்சனைனால நாங்க இங்க வருவோம். மைண்ட் இட். இனிமேல் இந்த காம்பவுண்ட் விட்டு முத்துக்குமார் போக மாட்டான். டன். அப்பனும் மகளும் திண்ணையில உட்காந்துட்டு ஆட்டமா கட்டுறீங்க. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே.
நாடுதே ஊரங்காமலே என் மனம் வாடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே உன்னை கண் தேடுதே உன் எழில் உள்ளம் நாடுதே. சூப்பர் டாடி. விக்கல் நின்னுடுச்சு. பட்ட இடம் அப்படி அப்படியே இருக்கட்டும். வா. ஒவ்வொரு இடத்துலயும் நீ லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஸ்கூல்ல உனக்கு டிசி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. படிக்கணும் வா. உங்க பொண்ணு சரியா படிக்கிறது இல்ல, ஹோம்வொர்க் பண்றது இல்ல, வீட்ல சரியா ஹோம்வொர்க் பண்ண சொல்லுங்கன்னு ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. என்னாச்சு உனக்கு? நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் விளையாடுற, வேடிக்கை பாக்குற. சீக்கிரம் வா, படிக்கணும். சாவியை கொடு. சாவி என்கிட்ட தேவையே இல்லையே. நீ படிக்க கூடாதுங்கிறதுக்காகவே சாவி எங்கேயோ போட்ட. சரி, அசோக் ரூம்ல போய் படிக்கலாம். நட. புக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு, அங்க போய் எப்படி படிக்கிறது? என்கிட்ட பேசாத. சாவியும் தொலைச்சிட்டு பூட்டு திறக்க முடியல, இப்ப என்ன பண்றது? அப்ப நான் தான் அந்த கூடுக்குள்ள சாவியை போட்டுட்டு நானே சாவியை காணும்னு சொல்றியா? என்ன ஆட்டம் காட்டுது. இப்ப நான் படிக்கணுமே, என்ன பண்றது? சரி, சாவி எங்க வச்சிருக்க ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் மறந்து கடையில வச்சிட்டேன். இப்படி நீ எங்கயாவது வச்சிட்டு என்ன பிடிச்சு கத்துவ. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. 5 நிமிஷம். வா. ஓவியா, இவளுக்கு என்னவா? நான் தானே உன் கிளாஸ் டீச்சர். புக்ஸ் இல்லனா என்ன? இங்க வா, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். மூடிட்டு உள்ள போய் பட்ரி. ஓவியா. Yes ma'am. What's our national animal? Tiger. What's our national bird? Peacock. How many colors in our national flag? 3. What's our national flower? Lotus. Okay. Who's the father of our nation? Gandhiji. What's the harvest festival celebrated in Tamil Nadu? Pongal. 4 8 32 8 64 9 81. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது? தாமஸ் ஆல்வா எடிசன். டெலிபோனை கண்டுபிடிச்சது? கிரஹாம் பெல். விமானத்தை கண்டுபிடிச்சது? ஆல்பர்ட் ரைட் வில்பர் ரைட். இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது யாரு? எங்க அப்பா. இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காதது யாரு? உங்க அப்பா பரதேசி நாய. அவன் தானே உன்னை பெத்தான். கரெக்ட்டா? கரெக்ட்.